ஏன் எதற்காக வேண்டி இறைவனுக்கு அடிபணிய வேண்டும், கட்டுப்பட வேண்டும்? ஆனா இறைவனுக்கு கட்டுப்படுறதுதான் பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஜும்மாவுக்கு வந்தா பேசாதீங்க, உள்ள வரும்போது போனை நோண்டாதீங்க, இதுல கடுகளவு கூட நம்பிக்கை இல்லைன்னா காவிர். லப்பைக் என்று சொல்லிடும். லப்பைக்னா என்னங்க? லப்பைக் என்பது ஹஜ்ஜில மட்டுமா? லப்பைக் என்பது உம்ரால மட்டுமா? லப்பைக் என்பது என்ன அர்த்தம்? இதெல்லாம் தடை செய்து அனைத்துமே முஸ்லிம்களிடத்துல தான் இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஜும்மாவுக்காண்டி பாங்கு சொல்றாரு, அந்த பாங்கு சொன்னாதான் தொழுகணும்னு அவசியம் கிடையாது. இஸ்லாம் வந்து புகைப்பிடித்தலை தடை என்று சொல்லி காட்டுகிறது. இஸ்லாம் வந்து மதுபானத்தை ஹராம் என்று சொல்லி காட்டுகிறது. இஸ்லாம் வந்து விபச்சாரத்தை ஹராம் என்று சொல்லி காட்டுகிறது. வட்டியை ஹராம் என்று சொல்லி காட்டுகிறது. வரதட்சணை ஹராம் என்று சொல்லி. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புனிதமிக்க ஜும்மாவுடைய ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு அல் இஸ்திஸ்லாமு லில்லாஹ், முற்றிலுமாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல் அல்லது வழிபடுதல் என்று சொல்லலாம், அடிபணிதல் சொல்லலாம். தமிழில் பல்வேறு வார்த்தைகள் இருக்கிறது. இது ஒரு மகத்தான ஒரு தலைப்பாக இருக்கிறது. அப்படி சொல்வதை விட உயிர் நாடி, இஸ்லாத்தினுடைய உயிர் நாடியே இதுதான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்லாத்துக்குன்னு ஒரு இருதயம் இருக்குமேயானால் பேச்சுக்கு, ஒரு வாதத்திற்கு, ஒப்புக்கு அந்த அளவுக்கு உள்ள முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. அதனால தான் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், அதாவது ஒவ்வொரு முஸ்லிமும் அல்லாஹ்வுக்கு வழிபடுவது ஃபர்த், வாஜிப் என்று சொல்லி காட்டுவார்கள். ஏனென்று சொன்னால் அய்யகூன ரப்பில் ஆலமீன், அவன் உலகத்தாருக்கு இரட்சகனாக இருக்கின்றான், அதனாலே அவனுக்கு வழிபடுவது, கட்டுப்படுவது என்று, அடிபணிவது என்று சொல்லி காட்டுவார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் ஏன் எதற்காக வேண்டி இறைவனுக்கு அடிபணிய வேண்டும், கட்டுப்பட வேண்டும்? பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. அனைத்துமே ஜும்மால சொல்லிட முடியாது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் சொன்னால், அல் ஹாலிக், அவன் யார்? நம்மளை படைத்தவன், அதனாலே கட்டுப்பட வேண்டும். அர் ராசிக், நமக்கு உணவளிப்பவன், அதனாலே கட்டுப்பட வேண்டும். அல் முஹி, நமக்கு உயிரளிப்பவன், அதற்காக வேண்டியே கட்டுப்பட வேண்டும். நமக்கு வாழ்வாதாரம் தருவன், அதனாலேயே கட்டுப்பட வேண்டும். அல் முதப்பிர், உலகத்திலே ஆட்சி செய்து கொண்டு, அதிகாரம் செய்து கொண்டு உலகத்தை நிர்வாகம் செய்யக்கூடியவன், அதனாலே கட்டுப்பட வேண்டும். இலாவுல் அவ்வலீன வல் ஆகிரீன், முன்னோருக்கும் பின்னோர்களுக்கும் அவன்தான் இறைவன், அதனாலே அவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்றெல்லாம் சொல்லி காட்டுவார்கள். அர்-ரப், நம்மளை வளர்த்து எடுத்து நமக்கு வாழ்வை தந்து நம்மளை பராமரித்து கொண்டிருக்கக்கூடியவன். ஆதில், நீதமானவன், என்னைக்கு அவன் நீதம் தப்பாது. ஹாக்கிம், அதாவது ஹாக்கிம் என்று சொன்னால் உலகத்திலேயே மகத்தான தீர்ப்பை, சரியான தீர்ப்பை அளிக்கக்கூடியவன், அதனாலே கட்டுப்பட வேண்டும். முற்றிலும் முழுமையாக சொல்ல வேண்டும் சொன்னால் ஒற்ற வரியில அல் ஹயாத்து பைனி வ பைன அல்லாஹ், இந்த உலகத்தில் வாழ்க்கை அல்லாஹ்வுக்கும் நமக்கு மத்தியிலே உள்ளது, அதனாலே முழுமையாக கட்டுப்பட வேண்டும் என்றெல்லாம் உலமாக்கள் சொல்லி காட்டுவார்கள். எனவே உலகத்தில் எல்லாருக்கும் கட்டுப்படுறோம். ஒரு ஆட்சியாளருக்கு கட்டுப்படுறோம், ஒரு அதிகாரி கட்டுப்படுறோம், உலகத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படுறோம்,
ஷரிக்காத்துகளுக்கு கம்பெனிக்கு கட்டுப்படுறோம். எப்படின்னா 8 மணிக்கு கம்பெனியில் வந்து நிற்கணும்னு சொன்னோன்னா கரெக்டாக வந்து நிற்கிறோம். அதுபோல் அதிகாரிகளுக்கு கட்டுப்படுற மட்டும் இல்லாமல் இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். உலகத்தில் ஒரு சொல்லி காட்டுவாங்க, சர்வே எடுத்தாங்களாம், எல்லாரும் கட்டுப்படுறோம், மனைவி மக்கள் எல்லோருக்குமே நம்ம கட்டுப்படுவோம். ஆனால் இறைவனுக்கு கட்டுப்படுறது தான் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அடிக்கடி நம்ம சொல்லுவோம், சிலருக்கு கூட ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்பாங்க. மனைவிமார்களுக்கும் கட்டுப்படுவோம், நல்ல விஷயத்தில் கட்டுப்படலாம். அதான் ஒரு சர்வே எடுத்தாங்களாம், என்ன எடுத்தாங்கன்னு சொன்னோன்னா, மனைவிமார்களுக்கு கட்டுப்படுவதெல்லாம் இந்த பக்கம் நிலுங்கன்னாங்க. 99% நின்றாங்களாம். ஒரே ஒரு ஆள் மட்டும் தனியாக நின்றாங்க. சபாஸ், பரவாயில்ல, இவ்வளோ தைரியசாலின்னு பார்த்தோன்னா, ஏங்க நீங்கள் வந்து இப்படிக்கும் கேட்டோன்னா, என் மனைவி சொன்னாங்க கும்பலாக இருக்க இடத்துல நிற்காதீங்கன்னு சொன்னாங்க என்ற அளவுக்கெல்லாம் உலகத்தில் வல்லுநர்கள் பேசுகிறாங்க. நம்ம எடுத்து நக்கல் செஞ்சுக்கிறோம், பேசியவர்கள் சொல்ல நம்ம எடுத்துக்கிறோம். இப்படியாக கட்டுப்பாடு இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் கட்டுப்படுறோமா, முழுமையாக கட்டுப்படுறோமா என்பதுதான் கேள்விக்குறி. உதாரணத்துக்கு கூட ஒன்று சொல்லலாம், அதில் நானும் தான் தப்பு செய்வேன். போதகர்கள் எல்லாம் நல்லவர்களாக இருக்க முடியாது, போதகர்கள் எல்லாம் சுத்தமானவர்களாக இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய திருத்துவம் மட்டும்தான் சொன்னதே செய்வதே சொல்வார் என்று குர்ஆனும் சுன்னாவும் பறைசாட்டுகிறது. அதனால வந்து ஒன்று வச்சுக்கங்களேன், ஜும்மாவுக்கு முற்கூட்டியே வர்றது எவ்வளோ பெரிய சிறப்பு. நம்ம கட்டுப்படுறதே இல்லை. ஜும்மாவுக்கு வந்தா இன்னைக்கும் பார்த்தேன், பேசாதீங்க, உள்ள வரும்போது போனை நோண்டாதீங்க, இமாம் மெம்பர்ல ஏறிட்டோன்னா அவங்களுக்கு அதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு. வாரம் வாரம் சடையாம சொல்றோம், ஒன்றும் தெரியல. எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் என்றால் என்ன? மானல் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்ன? மானல் முஸ்லீம், முஸ்லீம் என்றால் சொல்றோம் என்ன? அத்தாஆ, கட்டுப்படுதல் அர்த்தம். அரபியில் நீங்கள் போய் பார்த்தேன்னு சொன்னா இஸ்திஹ்லால், அரபி இஸ்திலாயி, அதாவது அரபிக்குன்னு ஒரு குர்ஆன் சுன்னா பார்வையில் அர்த்தம் செய்வாங்களே, அதில் போய் பார்த்தேன்னு சொன்னா முழுமையாக கட்டுப்படுவது. கௌலம் வ ஃபிஅலன், சொன்னா மட்டும் போதாதுங்க, சொல்லுவாங்களா, அவன்கிட்ட சொல்லு இருக்கு செயல் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஓ ஃபிஅலன், செயலையும் காட்ட வேண்டும் என்பதை கட்டுப்பட. எதெல்லாம் சவாஉன் ஃபில் அம்ரில்லா, அல்லாஹ் எதெல்லாம் ஏவினானோ அதே அனைத்திலையும் கட்டுப்படுவது, அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ அனைத்தை விட்டு நம்ம தவிர்ந்து கொள்வது, இதுதான் கட்டுப்படுதலுக்கு குறிக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார், வாஸ்லிமூ லஹு, எனக்கே முழுமையாக சரணமடைந்து விடுங்கள், முழுமையாக எனக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்லி காட்டுகிறார். சிறந்த சொல்லை யார் உலகத்தில் சொல்வார் என்று சொன்னால், வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், அல்லாஹுவே கட்டுப்பட்ட ஆள் நானும் முதலாளாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய சொல்லுதான், அதான் மகத்தான சொல்லாக இருக்கிறது என்பதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்யலாம். முஸ்லிமீன் என்று சொன்னால் ஹலால் இல்லா, அல்லாஹ்வுக்கு அப்படியே பணிகிறது, பித்தாத்தி, வணக்க வழிபாடில அடிமை என்பதை முழுமையாக ஒப்புக்கொள்வது, ஈமானிலே தௌஹீதிலே அப்படியே அல்லாஹ் இறைவன் எப்படி கட்டளையிடுகிறானோ அப்படியே அடிபணிவது. நம்ம நினைக்கலாம் நபிமார்கள் கட்டுப்பட்டாங்க, அல்லாஹ்வுடைய பார்வையில் இருக்கிறாங்க, அதாவது மலக்குமார்கள் கட்டுப்படுறாங்க, அல்லாஹ்வுடைய நெருக்கத்திலே இருக்காங்க, சஹாபாக்கள் கட்டுப்பட்டாங்க, அவங்க உயர்ந்தவங்க, நம்மளால் முடியுமா என்று வியாக்கியானம் பேசிக்கொண்டே இருக்கும். குர்ஆனை ஓதுவதனால் மட்டும் வைத்ததுனால தான் இந்த மாதிரி சிந்தனா சக்தி நம் நாவால், எண்ணத்தால், சிந்தனையால் ஓடுகிறது. குர்ஆனை என்னைக்கு நம்ம புரிந்தோமோ அறிந்தோமோ அன்னைக்கு தான் குர்ஆனை ஓதுனதுக்கு கூட சரியான ஒரு இதை நிலைநாட்டியிருப்போம். குர்ஆன் ஓதுவதனால நன்மை இருக்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இருந்தாலும் கூட செயல்படுவதனால தான் உண்மையான ஒரு இறைவிசுவாசியாக ஆக முடியும். அருமைக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், பெரிய சரித்திரம். அதுல போனேன்னு சொன்னா எனக்கு நமக்கு டைம் இழந்தராது. எப்படி கட்டுப்பட்டாங்க பாருங்க. வஹைனா இலா உம்மி மூசா, எல்லாருக்கும் தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் உம்மாவுக்கு அறிவித்தோம். அவுஹைனான்னு சொல்றான், வஹைன்னு சொல்றா அந்த இடத்துல நாம் அறிவித்தோம். மூசா அலைஹிஸ்ஸலாம், நபிமார்கள்ல பெண்கள் யாருமே அல்லாஹ் நபியா அனுப்புனதே இல்லை, அது தகுதி அவர்களுக்கு இல்லை. இவங்க நபியா? சாதாரண ஒரு மனுஷி. வஹைனா இலா உம்மி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் உம்மாவுக்கு அறிவித்தோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்ப எப்படி இருக்காங்கன்னா பால்குடி குழந்தையா இருக்காங்க, பச்சளம் குழந்தையா இருக்காங்க. அந்நரதீஹி, நீங்க பால் கொடுங்க. அப்படி பால் கொடுக்கிறதுக்கு நீங்க பயந்தால், ஏன்னா அவன் காலத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை, சரித்திர குர்ஆனை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அது கூட இல்லைன்னா அவர் என்னமோ சம்பந்தம் எல்லாம் பேசுற நினைச்சிடக்கூடாது. அவன் ஃபிரௌனுடைய காலம், ஆண் மக்களை கொன்று குவித்த காலம். அப்போ பால் கொடுங்க குழந்தைக்கு. ஃபைதா ஹிஃப்தி, நீங்க பயந்தா அவனை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொன்று விடுவான் ஃபிரௌன், நீங்க ஃபிரௌனை பயந்தால்
அலை இதா ஹிஃப்தி அலை அதன் மீது பயந்தால் ஃபால்கி ஃபில் யமி கடல்ல தூக்கி போட்டுருங்க. இது ஓதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. கொஞ்சம் அந்த இடத்துல நின்று சிந்திச்சு பாருங்க. ஆட்டங்கன்றோம் பச்சளங்குழந்தை ஃபால்கி ஃபில் யமி கடல்ல தூக்கி போட்டுருங்க. இவங்க நபி அல்ல, சாதாரண ஒரு மனுஷி. ஃபால்கி ஃபில் யமி கடல்ல போட்டுருங்க. வலா தஹாஃபி பயப்படாதீங்கம்மா, வலா தஹஸனி கவலைப்படாதீங்கம்மா, இன்னா ராத்துஹு இலைக்கி உங்களின் பக்கம் நாம் மீட்டுவோம், வஜாயிலுஹு மினல் முர்சலீன் ரசூல்மார்கள் ஒருவராக ஆக்குவோம். இந்த இடத்துல கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ஆடி போயிடுவோம். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டினான் சூரத் தஹால அன்இக்தி ஃபீ பித்தாபுதி சும்மா போட சொல்லல, ஒரு பெட்டியில பாதுகாப்பா தான் போட சொல்றான். கடல்ல தீ போன சாதாரண போட முடியுமா? அன்இக்தி ஃபீ பித்தாபுதி ஃபக்தி ஃபீ ஃபில் யம்மி கடல்ல தீக்கி வீசுங்க, நான் ஏன் பொறுப்பு, நான் ஏன் பொறுப்பு. அன்இக்தி ஃபீ பித்தாபுதி ஃபக்தி ஃபீ ஃபில் யம்மி ஃபல்யல்கில் யம்மு பிஸ்ஸாஹிலி கடல் வந்து நீங்க சென்டர்ல போட்டாலும் கூட கரை ஓரைக்கு கொண்டு வருது, நான் கொண்டு வந்து காட்டுவேன். இதான் அல்லாஹ்வுடைய வல்லமை, இதான் அல்லாஹ்வுடைய குத்ரத். அல்லாஹ் இப்படி சிந்திச்சு பார்க்க வேண்டும். எம்முடைய சிற்றறிவை கொண்டு எம்முடைய கொசு அறிவை கொண்டு சிந்தித்தால் இறைவிசுவாசியாக கூட இருக்க முடியாது. கடல்ல நடுக்கடல் போட்டாலும் ஓரத்து கொண்டு வந்து குர்ஆன் ஆயத்து என்னுடைய பொறுப்பு. காரணம் என்ன தெரியுமா? எனக்கும் எதிரி மூசாவுக்கும் எதிரியான தப்பிக்க வேண்டும். வாழ்க்கை தொலைக்க மஹப்பத்தம் மின்னி என் முஹப்பத் என் அன்பு அவருக்கு இருக்குது, காப்பாற்றி கொண்டு தந்துருவோன்னு சொன்னான்ல. இதை நம்ம படிக்கிறோமே, இதை ஓதுகிறோமே, இதில் கடுகளவு கூட நம்பிக்கை இல்லைன்னா காவிர் இல்லையா? அதனால அல்லாஹ் கொண்டு வந்தானே கொண்டு வரலையா? எப்படி கட்டுப்பட்டாங்க? இதுதான் கட்டுப்பாடுக்கு எடுத்துக்காட்டாக குர்ஆன் பேசுகிறது. நஜ்ஜல்லாஹு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடலில் இருந்து காப்பாற்றி மிகப்பெரிய பிரம்மாண்டமான பெரும் ஆச்சரியத்தக்க செயலை அல்லாஹ் நிறைவேற்றினான். அஜாயிபுல் மஹ்லூக்கான்னு சொல்லுவாங்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை உண்டாக்கியிருக்கான். எப்பொழுது நீங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டீங்களோ, ஃபமன் சல்லமல் அம்ர இலல்லாஹ் அல்லாஹ்வுக்கு இப்பொழுது நீங்க கட்டுப்பட்டீங்களோ ரால் அஜாயிப நீங்களும் நபிமார்கள் என்ன நீங்களே ஆச்சரியத்தை வாழ்க்கையை பார்க்கலாம் என்று இப்னு கஸீர் சொல்லி காட்டுகிறார்கள். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஆதா மகாமு தஸ்லீம் முழுமையாக கட்டுப்படக்கூடிய இடம் இதுதான். அவங்க என்ன நபியா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அம்மா சாதாரண ஒரு மனுஷி. அல்லாஹ் மீது நம்பிக்கை இருந்தது. எனவே அல்லாஹ் மீது யார் முழுமையாக கட்டுப்பட்டு விடுகிறாரோ அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வெற்றி அளிப்பான் துன்யால. அதுக்கு பிறகு ஆகிரத்துல பார்க்கணும். என்ன செய்யணும்னா இஸ்லாம் அல்லாஹ் கட்டுப்படக்கூடியதுன்னா ஹுஸ்னுன் நல்லெண்ணெய் வைக்கணும். ஜெயிக்குமா தோல்வி அடைஞ்சுமா அப்படிலாம் நினைக்க. அல்லாஹ் சொல்லிட்டானா முடிஞ்சு போச்சு. அது நம்ம குடும்பத்தில் பாதகமாக வந்தாலும் தான் சாதகமாக வந்தாலும் தான் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ் மீது அழகிய எண்ணங்கள் கொண்டு அல்லாஹ் மீது முழுமையாக கட்டுப்பட்டு லப்பைக் என்று சொல்லிடணும். லப்பைக்னா என்னங்க? லப்பைக் என்பது ஹஜ்ஜில மட்டுமா? லப்பைக் என்பது உம்ரால மட்டுமா? லப்பைக் என்பது என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் உனக்கு சரணகதி ஆகிவிட்டேன், அல்லாஹும்ம லப்பைக் இறைவா உனக்கு நான் சரணகதி ஆகிவிட்டேன்னு சொல்லணும். இது எல்லா விஷயத்தில் இருக்கணும், எல்லா இபாதத்தில் இருக்கணும், தக்வால இருக்கணும், தௌஹீதில் இருக்கணும், ஈமான்ல இருக்கணும் என்றெல்லாம் குர்ஆன் பேசுகிறது. எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூல்மாரை அனுப்புறதா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சூரத்து நிசால சொல்வான், உமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா லியுதா பிஇذنில்லாஹ் ரசூல்மாரை அனுப்புறதெல்லாம் நீங்கள் முழுமையாக அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் பிஇذنில்லாஹ் என்னுடைய உத்தரவோடு, அல்லாஹ்வுடைய உத்தரவோடு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். எனவே முழுமையாக கட்டுப்பட்டவர்கள் ரசூல்மார்கள், அவர்களுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். இதே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்தை தான் சூரத் தாஹால வருது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தடி வச்சிருந்தாங்க, நமக்கு தெரியும். எல்லோரும் குர்ஆனுடைய தொடர்பு இருந்தால் தான் இந்த சரித்திரம் பயன் பண்ணுற விளங்கும். இல்லைன்னா அங்கிட்டு போனான்னு சொல்லி முடிச்சிருவோம். ஜும்மா முடிஞ்ச உடனே கால அல்கியா யா மூசா, ஏன்னா உள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாது. கால அல்கியா யா மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தடி வச்சிருந்தாங்க. அல்லாஹ் சொன்னான், மூசாவே கைத்தடியை போடுங்கோ என்று அல்லாஹ் சொன்னான். ஃபால்காஹா மூசா அலைஹிஸ்ஸலாம் உடனே கைத்தடியை போட்டாங்க. ஃபைதா யஹய்யத்துன் தஸா, அதாவது சீரும் பாம்பாக, உண்மையான பாம்பாக, உயிருள்ள பாம்பாக கம்பு ஆகிட்டு அசா ஆயிடுச்சு. இது குர்ஆன் பேசுகிறது. இதில் கடுகளவு சந்தேகம் இருந்தாலும் கூட காஃபிர்கள் ஆகிடுவீங்க. எனவே அல்லாஹ் நவுது பில்லாஹ் அல்லாஹ் காப்பாற்றணும். அது சீரும் பாம்பாக. அதே மூசா அலைஹிஸ்ஸலாம் பாம்பானவன பயப்படுறாங்க. கால ஹுது அதை எடுங்கன்னு சொல்கிறாங்க. பாம்பை எப்படி பிடிக்கிறது? ஒலா தஹஃப் பயப்படாதீங்க, சன்ஈதுஹா சீரத்தால் ஊலா, அது முந்தி எப்படி பிரம்பா இருந்ததோ கம்பா இருந்ததோ அசாவா தடியா இருந்ததோ அதுபோல நம்ம ஆக்கிறோம்னு சொன்னாங்க.
பிடிச்சாங்க. அதிசயத்தை அல்லாஹ்வுக்கு வழிபட்டு விட்டால் உண்மையான தவக்குள் இருந்தனா அல்லாஹ்வை எப்படி மதிக்க வேணும் அப்படி மதித்தால், எப்படி கட்டுப்பட வேணும் எப்படி சரணகதியாகணும் அப்படி கட்டுப்பட்டால், அப்படி அடிவழிந்தால் உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய அதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம். அதற்காக நபியா இருக்க வேண்டும் அவசியம் அல்ல என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய பறைசாட்டுகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான். இதற்கு சஹாபாக்கள் எடுத்துக்காட்டு. சகோதரர்களே, அவர்களும் மனிதர்கள் தான். கான சஹாபத் ரிதுவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன், எல்லா சஹாபாக்களுமே அல்லாஹ்வுடைய எப்படி திருப்தியை பெற்றாங்க, ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன்ஹுக்கு எப்படி சொந்தக்காரர்களானாங்க, அவர்களே அல்லாஹ் திருப்தி கொண்டான், அவர்கள் அல்லாஹ் திருப்தி கொண்டார்கள் என்று எப்படி சொந்தக்காரர்களானார்கள், எப்படிக்கு சொர்க்கத்துக்கு உத்தரவு வந்தது, செயல்னாலே, வெறும் சொன்னால அல்ல. தன்ஃபீன் அலி கலாமி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னா அப்படியே கட்டுப்பட்டுருவாங்க. அஸ்ரஉன் நாஸ், விரைந்து செயல்படுவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லையே. இஸ்லாம் இதெல்லாம் தடை செய்து அனைத்துமே முஸ்லிம்களிடத்துல தான் இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லம்மா இஸ்தவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி யௌமி ஜும்மா, ஒரு நாள் ஜும்மா நாள் அன்று பெருமானார் மிம்பரில் ஏறி அமர்ந்தார்கள். அமர்ந்த பிறகு ஹுத்பா செய்வதற்காண்டி ஆயத்தமாகிறார்கள். உட்கார்ந்தவுடனே அப்புறம் ஹுத்பா நடக்கும் இல்லையா, பல சஹாபாக்கள் நின்று கொண்டே இருக்கிறார்கள். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஜ்லிசு, இஸ்லாத்தின் ஆரம்ப காலகட்டம் தானே, நேரத்தோடு வந்துட்டாங்க, நின்று கொண்டே இருக்காங்க. இஜ்லிசு, உட்காருங்கன்னு சொன்னாங்க. லிக்கை தஸ்மோல் ஹுத்பத்தை, நீங்கள் நின்றா எப்படி ஹுத்பா வழங்கும், உட்கார்ந்தா தான் ஹுத்பா வழங்கும். நீங்கள் உட்காருங்க, பிரசங்கத்தை கேளுங்க. ஃபஸமிய ذلك இப்னு மஸ்ஊத், உட்காருங்க ரசூலுல்லாஹ் ஆர்டர் போட்டாங்க மிம்பர்ல இருந்து. இப்னு மஸ்ஊத் வெளியே நின்று கொண்டு இருக்கிறார்கள், வந்து கொண்டு இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஜ்லிசு என்ற வார்த்தையை கேட்ட உடனே ஃபகான தாஹிரன் இந்த பாபில் மஸ்ஜித், அப்படி பள்ளிவாசலுடைய வாசலே உட்கார்ந்துட்டாங்க. ஒரு சின்ன குழந்தைய அலட்டினா எப்படி இருக்குமோ அது மாதிரி அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. சகோதரர்களே, அவர்கள் தான் சமீனா என்பதற்கும் வாத்தாயினா என்பதற்கும் செவிமடித்தோம் கட்டுப்பட்ட என்பதற்கு உத்தம புருஷர்களாக அல்லாஹ் குர்ஆனிலே வர்ணிக்கிறான். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, அப்படி படியிலே உட்கார்ந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஆர்டர் போட்டவன உள்ள வரணும் இல்லையா, படியிலே உட்கார்ந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுக்கு மரியாதை கொடுக்கணும், கண்ணியம் கொடுக்கணும். ரசூலுல்லாஹ் மேல முஹப்பத் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு கூட்டம் வேற மாதிரி போய் கொண்டு இருக்கிறது. முஹப்பத் என்று சொன்னால் கட்டுப்படுவது, வழிபடுவது, செவிமடிப்பது, ரசூல் சொல்லை கேட்பது, செயல்படுத்துவது என்பதிலே தான் அர்த்தம் சொல்லி காட்டினான் அல்லாஹ் குர்ஆன்ல. உட்கார்ந்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால தால், இங்க வாங்க அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு மஸ்ஊதே வாங்க, லா தஜ்லிஸ் இந்த பாபில் மஸ்ஜிதி, அப்படியே நான் சொன்ன உடனே வாசல்லே உட்கார்ந்து கட்டுப்பட்டீங்க, உள்ள வந்து உட்காருங்க, மத சஃப்ல உட்காருங்க என்ற செய்தியை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய நூலில் பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த ஹதீஸ்ல இருந்தால் ஒரு சட்டமே எடுப்பாங்க. நம்ம சொல்கிறோம்ல, அடிக்கடி குத்பா நடந்துருக்குமா நீங்கள் பேசக்கூடாது, நான் பேசலாம்ல, நான் பேசலாமன்னா உலக செய்தியும் பேசலாம். இப்போ என்னன்னா, யாராவது பாட்டில் போட்டு நல்லா நெருக்கிட்டு இருக்கீங்க, டப்பு டப்புன்னு கேட்கும் சவுண்டு, செய்யாதீங்கன்னு சொல்கிறது இந்த ஹதீஸ்ல இருந்து எடுத்து காட்டுறாங்க இமாம்கள் ஃபுகாக்கள். இந்த ஹதீஸ்ல தான் கொண்டு வராங்க. நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மிம்பர்ல இருந்து இப்படி பேசியிருக்காங்க. நன்மை தீமை ஏவும்போது சிலருக்கு தவறு நடக்கக்கூடிய நேரத்தில் பேசியிருக்காங்க. இப்போ கூட நான் பார்க்குறோமே, வந்த உடனேயே கொத்துபா நடக்குது, கையை காட்டுறோம், அசைக்கிறோம், சலான் சொல்கிறோம், சிரிக்கிறோம். கூடாது சகோதரர்களே, கூடாது. வாரம் வாரம் நம்ம சொல்லிட்டு வரோம். அதுபோல பாங்கு சொன்னாதான், 3 பள்ளியும் தொடரா சொல்லிட்டு வரேன், பாங்கு சொன்னாதான், ஜும்மாவுக்காண்டி பாங்கு சொல்றாரு, அந்த பாங்கு சொன்னாதான் தொழுகணும்னு அவசியம் கிடையாது. சொன்ன தொழுவீங்க இல்லையா, வந்தவொடனே உட்காந்து தொழுதலாம், தொழுகிற மாதிரி கிடையாது, ஆதாரம் இருக்கிறது. நீங்கள் என்ன செய்றீங்க, அவர் பாங்கு சொன்ன பிறகு எழுந்து நின்று தொழுவீங்க, கொத்துபா கேட்கக்கூடிய அந்த நேரம் போயிடுது. இப்படி சொல்லப்படலையே, அப்படி சொல்றவங்க தான் ஆதாரத்தை கொண்டு வரணுமே. எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், ஒமா கான் லிமுமினின் வலா முமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலா அம்ரன் யகுன லஹுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம், அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு விஷயத்துல முடிவெடுத்து விட்டால், மூமினான ஆணுக்கோ மூமினான பெண்ணுக்கோ, முஸ்லிமான ஆணுக்கோ முஸ்லிமான பெண்ணுக்கோ அதுல கருத்து அபிப்பிராயம் கொள்வதற்கு ரைட்ஸ் இல்லைன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, எத்தனையோ விஷயங்களிலே நாம் மாற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கும் பார்க்கிறோம், இஸ்லாம் வந்து புகைப்பிடித்தலை தடை என்று சொல்லி காட்டுகிறது, இஸ்லாம் வந்து மதுபானத்தை ஹராம் என்று சொல்லி காட்டுகிறது, இஸ்லாம் வந்து விபச்சாரத்தை ஹராம் என்று சொல்லி காட்டுகிறது, வட்டியை ஹராம் என்று சொல்லி காட்டுகிறது, வரதட்சணை ஹராம் என்று சொல்லி. இன்னைக்கு வரதட்சணைலாம் கிடையாது, மறைமுகமான வரதட்சணை எல்லாத்தையும் ஹராம் என்று சொல்லி காட்டுகிறது.
அஹக்கு ஷுரூதி, நிக்காவுடைய முதல் ஷரத்துல அந்த பெண்மணியை அவருடைய கற்பை நீ ஹலாலாக்க தேடும் சொன்னால் மகரை அள்ளிவாரி கொடுக்க வேண்டும் என்று உயிரிலும் மேலான ஒப்பற்ற தலைவர் உலக தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அருமைக்குரியவர்களே, கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சபை நடக்கிறது, அவங்களுடைய மஜ்லிஸ் நடக்கிறது. பெருமானார் சபையில் உள்ள ஒரு மனிதரை பார்க்கிறார், ஒரு சஹாபியை பார்க்கிறார். அதில் சஹாபியுடைய பேர் வரல, ரஜுல் என்று வருகிறது. ஹாத்தமன் மின் தஹபின், தங்கத்தால் உள்ள மோதிரத்தை அணிகிறார். 1000 தடவை நம்ம கேட்டிருப்போம். இதிலிருந்து படக்கூடிய பாடம் என்ன, படிப்பினை என்ன? ஹாத்தமன் மின் ஹதீதின் மின் தஹபின், ஹாத்தமன் மின் தஹபின், தங்கத்தால் உள்ள மோதிரத்தை அந்த சஹாபி அணிஞ்சிருக்கார். பியதி ரஜுல் கையில் போட்டிருக்கார். அவர் சட்டம் கூட தெரியாமல் இருக்குது. ஃபனஸஅஹு ஃபதரஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க, வீசினார்கள். காட்டினாங்க, வீசினாங்க. வகால யமீது அஹதுக்கும் இலா ஜம்ரத்தின் மின் நார், உங்களில் ஒரு ஆளு கையில் நரகத்தினுடைய துண்டையா அணிவீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபமிட்டவர்களாக செய்தார்கள். ஆனால் அந்த சஹாபியிலிருந்து காட்டி தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலேருந்து சபை முடிஞ்சவொன்னே போயிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. சஹாபாக்கள் அப்படியே இருக்காங்க. உடனே அந்த சஹாபிட்ட சொல்லப்படுது, தங்க மோதிரம் அல்லவா, ரசூல்லா போயிட்டாங்க, ஹுது ஹாத்திமக்க, உங்கள் மோதிரத்தை எடுங்க, இன்தஃபி பி, அதை கொண்டு பயன்படுங்க. அதை கொண்டு வித்துடலாம்ல, விற்று காசாக்கிடலாம். அதனால் நீங்கள் வந்து ஒரு பெண்மணிக்கு கூட என்ன செய்யலாம், அதை வந்து அன்பளிப்பாக கொடுக்கலாம். அந்த சஹாபி செய்த வார்த்தையை பாருங்க, சொன்ன வார்த்தையை பாருங்க. காலலா வல்லாஹி, அல்லாஹ்வின் சத்தியமாக நான் எடுக்க மாட்டேன், லாஹுது அபதா, ஒரு காலம் எடுக்க மாட்டேன். வகத் தரஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் எரிந்தார்கள், அதை நான் திரும்பவும் எடுக்க மாட்டேன். இது மார்க்க சட்டம் அல்ல. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்க தரக்கூடிய மேதைவிகள் சொல்லுவாங்க, முபாலகத்தன் இஸ்லாம் கற்றுப்படுவதில் அந்த அளவுக்கு மூழ்கி விட்டார், தவற பேணுதலாக இருந்தார், அந்நகதிகி அதை எடுக்கிறது. பெருமானார் வீசி விட்டதை போய் நான் எப்படி எடுக்கிறது? எடுக்கலாம், எடுக்கக்கூடும், விற்கலாம், பெண்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் அப்படி இருந்து கூட இப்படி செய்தார். கட்டுப்படுதல் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதுதான் காஃபிர்கள் வியப்படைகிறார்கள், வல்லுநர்கள் வியப்படைகிறார்கள், ஆட்சியாளர்கள் வியப்படைகிறார்கள், வரலாற்று ஆசிரியர்கள் வியப்படைகிறார்கள். இந்த அளவுக்குள்ள கட்டுப்பாடா? இதனால தான் இவ்வளவு பெரிய சமுதாயத்தை உருவாக்கினார்கள் என்ற செய்தியை பல்வேறு நபர்கள் பதிவு செய்யக்கூடியதை பார்க்கிறோம். மக்காமு தஸ்லீமில் இல்லாஹி வஹதா, அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே கட்டுப்பட வேண்டும். மின் அகதார் லிக்குல்லி ஷைஇன், எல்லா விஷயத்திலையும். மின் அகதார் இல்லா, கதிருடைய விஷயத்திலையும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறது வந்து ஜஃபல் காலம் முடிஞ்சு போச்சு, நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. ஃபில் ஹைரி, நன்மை நடந்தாஞ்சதான், வஷர்ரி, தீமை நடந்தாஞ்சதான். அல் மரலா, நோய். நம்ம உம்மத்துக்கு கிடைச்ச பெரிய முசீபத்து என்ன தெரியுமா? என்ன, கம்பெனியில் இந்த நேரத்தில் இருப்போம், குவைத்தை பொறுத்தளவில் சொல்கிறேன்னு வருத்தப்படாதீங்க, கண்ணு விழிக்காம அப்படியே இருப்போம். காரணம் என்ன? தூக்கமே வராது. தூக்கம் வந்தா முடிஞ்சு போச்சு, சாப்டர் க்ளோஸ், அடுத்த நிமிஷமே இந்தியாவுக்கு போக வேண்டி வரும். ஆனால் ஜும்மால மட்டும்தான் எப்படி தாளாட்டுதுன்னு தெரியல, ஆனால் சவுண்டு போட்டாலும் தாளாட்டுது, அது சவுண்டு வெடிக்கிற மாதிரி இருக்கு என்ற குற்றச்சாட்டாமல் இருக்குது. அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த அகதார் அல்லாஹ்வுடைய கதிரை அப்படியே ஒப்புக்கொள்ளணும். எப்படி ஒப்புக்கொள்ளணும்? அது மறந்தா நோய் வந்துட்டா திட்டுறீங்களே, எவ்வளோ பேர் கெட்டவனா இருக்கான், நான் தொழுகிறேனே, தஹஜ்ஜத் தொழுகிறேனே, சுபு தொழுகிறேனே, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுறேனே, அல்லாஹ்வை நேசிக்கிறேனே, ரசூலை நேசிக்கிறேன் சொல்லக்கூடாது. நல்லவர்களுக்கு தான் வரும். வல் ஃபக்ர், வறுமை வந்துருச்சா ஒன்றும் செய்ய முடியாது. செல்வத்தை தந்தான், ஒரு நேரத்தில் எடுத்துட்டான், வேலையை தந்தான், அல்லாஹ் நீக்கிட்டான், அது அவருடைய செயல். யாருமே நம்மளுடைய முயற்சியாலோ நம்முடைய அறிவாலோ ஆற்றலாக கிடைக்கல. அப்படின்னு சொன்னால் எத்தனையோ அறிவார்கள் பின்தங்கி இருக்கிறார்கள். ஒன்றுமே தெரியாதவர்கள் பதவியிலையும் பட்டத்திலையும் பணத்திலையும் மூழ்கி இருக்கிறார்கள். கை நாட்டு தெரியாதவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, அதுபோல வந்து ஹௌஃப், பயம் வருதா, பலா வருதா, முசீபத்து வருதா, அல்லாஹ் வசனத்தில் சூரத்துல் பக்ரா அப்படிதான் சொல்றான். வனபுலுவக்கும் பிஷைஇ மினல் ஹௌஃபி, பயத்தை கொண்டும், வல் ஜூஇ, பசியை கொண்டும், வனக்ஸி மினல் அம்வாலி, பொருளாதாரத்தில் இழப்பு ஏற்படுத்துவதை கொண்டும், சமராத், எல்லா பலன்களை போக்குவதை கொண்டும் நம்ம சோதிப்போங்கிறான். அந்த நேரத்தில் கட்டுப்படுறது இருக்கிறது, அதான் பெரிய விஷயம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தந்திர வார்த்தையா, மந்திர வார்த்தையா, என்ன சுலபமா? அல்லாஹுக்காக நாம் இருக்கிறோம், எதுவுமே அல்லாஹ்வின் பக்கம் தான் போக போகிறோம், நாமனே அல்லாஹ் பக்கம் போக போகிறோம் என்பதை அந்த நேரத்தில் வந்து கதிர ஹைரா இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். ஷர்ரா இருந்தாலும் பொறுத்துக்கணும். ஹைரனா எப்படி?
நிறைய செல்வத்தை தந்தான், நல்ல ஆஃபியை தந்திருக்கான், நல்ல சிஹத்தை தந்திருக்கான், நிறைய வீடுகளை தந்திருக்கான், வசதி வாய்ப்பை தந்திருக்கான், தோப்புத்தரவங்களை தந்திருக்கான், வாகனங்களை தந்திருக்கான், நகை நட்டுகளை தந்திருக்கான். அப்பவுமே என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய விஷயத்தில் புரிந்து கொள்ளணும். அந்த நேரத்தில் ஆட்டம் போடக்கூடாதுன்னு அர்த்தம். எனவே இது ஒரு கட்டுப்பாடு. அடுத்து அஷ்ஷக்வா இலல்லாஹ். என்ன பிரச்சனை வந்தாலும் தான் மக்களிடத்தில் முறையிடுறதுனால எதுவும் ஆக போகிறதில்லை. முதலாக அல்லாஹ் இடத்துல முறையிடுவோம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்தை இந்த ஜும்மாவிலே பல தடவை சொல்லியிருக்கோம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க பிரச்சனை வரும்போது? அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான் இல்லையா, இன்னமா அஷ்கு பஸ்ஸி வஹுஸ்னி மினல்லாஹ். என் கவலையையும் என் துக்கத்தையும் என் பிரச்சனையும் யார் இடத்துல முறையிடுவேன்? அஷ்ஷக்வா இலல்லாஹ், அல்லாஹ் இடத்துல முறையிடுவேன் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பற்றி தெரியும். 950 வருஷமாக தாவா பணி செஞ்சாங்க. அவங்க வாழ்ந்தது ரொம்ப காலம். தாவா பணி மட்டுமே, நுபுவத்துடைய பணி மட்டுமே 950 வருஷமாக செய்ததாக குர்ஆன் பேசுகிறது. ஃபலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். ஆனால் அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கடைசியாக அல்லாஹ் இடத்துல முறையிட்டாங்க. என்ன சொன்னாங்க? கால ரப்பி இன்னி தாவுத்து கௌமி லைலம் வனஹாரா. இதுதான் இஸ்லாம் வஹதா. அல்லாஹ்வுக்கு அப்படியே கட்டுப்படுறது. அல்லாஹ்வே இரவு பகல் பாராமல் தாவா செஞ்சேன். யாருமே இரவுல செய்ய மாட்டாங்க. அவங்க எப்படி செஞ்சாங்க? இரவும் பகலும் பாராமல் தாவா செய்தேன். ஆனால் ஃபலம் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா. அவங்க செவிதாக்கல்ல, புறக்கணிச்சாங்க, விரண்டோடினாங்க, கட்டுப்படலை. இதுதான் அதிகமாச்சு. சும்மா இன்னி ஆழந்துலவும் அஸ்ரத்துலவும் இஸ்ராரா. பகிரங்கமாகவும் கூப்பிட்டேன், அழைச்சேன், ரகசியமாக கூப்பிட்டு பார்த்தேன், வரலை. இந்த இடத்துல நம்ம சிந்திக்க வேண்டியது, எவ்வளோ தாவா பண்ணுறோம், கேட்க மாட்டேங்காங்களே, இது பண்ண மாட்டேங்காங்கன்னு சொன்னா அவங்கள திட்டுவதோ ஏசுவதோ அல்ல, அல்லா இடத்துல முறையிடணும். அல்லாஹ் ஹிதாயத்தை கொடு அப்படின்னு சொல்லணும். அதனால் இஸ்லாம் இந்த இடத்துல என்ன செய்யணும்? அப்படியே கட்டுப்படணும். அல்லாஹ் குர்ஆனில் பல்வேறு இடத்துல சொல்லி காட்டுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, கடுமையான சோதனை வரக்கூடிய நேரத்தில் அப்படியே அல்லாஹ்வுக்கு அடிபணிந்துடணும். கடுமையான பிரச்சனை வரக்கூடியதில் அப்படியே அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து. இது யாருக்கு வரும்னு சொன்னா நல்லவங்களுக்கு தான் வரும். குர்ஆன் அப்படிதான் பேசுது. நீங்க நினைக்கிறீங்க கேடு கட்டவனா இருக்கான், தொழுகாதவனா இருக்கான், ரொம்ப மோசமானவனா இருக்கான், அசிங்கமான வேலை பார்க்கலாம், ஹராமான வேலை பார்க்கலாம், ஹராமான தொழிலா இருக்கு, நல்ல இருக்கானா நல்ல இருப்பான்னு சொல்லி காட்டுது குர்ஆன். சொன்னா அவன் அப்படித்தான் இருப்பான்னு காட்டுது. ஏன்னு சொன்னா பலா முசீபத்து முதலாக யாருக்கு வரும்? நபிமார்களுக்கு வரும், அவுலியாக்களுக்கு வரும், சாலிஹீன்களுக்கு வரும் என்று குர்ஆன் பேசுகிறது. ஸைத் இப்னு அபீ வக்காஸ் இடத்துல ரசூல் ஸைத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். குல்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, அய்யுன் நாஸி அஷத்து பலா, சோதனை கடுமையான சோதனை யாருக்கு வந்தது? பெருமான இடத்துல கொஸ்டின். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் சொன்னாங்க, அல் அன்பியா, நபிமாருக்கு தான் அதிகமாக சோதனை வந்தது. நபிமார்கள் யார்? அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள். சும்மத் சாலிஹூன், பின்பு நல்லடியார்கள். சும்மல் அவுலியா, அதுபோல நல்லடி இறையேச செல்வர்கள். எப்படி சோதனை வரும் தெரியுமா? ரசூலா விளக்குறாங்க, ஃபயுப்தலா அலா ஹஸ்பி தீனிஹி. தீனை ரொம்ப பற்றி பிடிச்சின்னு வைங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லி கவ்வியன் இதா போனீங்க, ஈமான்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்க, ஷதீதன் ஈமான்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்க, காணல் பலாவு ஷதீதன், பலா முசீபத்து அதிகமாக வரும். நீங்க சொல்றானே அவன் என்ன அல்லாஹ்லாம் சொல்றான், அவனுக்கு பாரு எவ்வளோ பிரச்சனை பாரு, குடும்பத்தில் பிரச்சனை, பொருளாதாரத்தில் பிரச்சனை, அது பிரச்சனை இது பிரச்சனை, அல்லாஹ் கொடுத்துட்டான்னு சொல்லி முஸ்லீம்களே பேசலாம். அவன் முஷ்ரிக்கா இருக்கான்னு குர்ஆன் சொல்லி காட்டுது. பட்டியலில் முஸ்லீமு, உலகத்தில் முஸ்லீமு, எல்லா இடத்துல முஸ்லீம்னு சொல்லி காட்டுது. எப்பமெல்லாம் தீனை பற்றி பிடிக்கணும் அப்பெல்லாம் சோதனை அதிகமாகும். எப்பமெல்லாம் தக்வா இருக்கிறதோ, எப்பமெல்லாம் தௌஹீத் இருக்கிறதோ, எப்பமெல்லாம் இபாதத் இருக்கிறதோ, எப்பமெல்லாம் தாஅத் இருக்கிறதோ, அப்பமெல்லாம் சோதனை அதிகமாகும் என்பதை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. எனவே அருமையான சகோதரர்களே, தீனை விட்டு விரண்டோடினீங்க, இபாதத்தை விட்டு விரண்டோடினீங்க, அல்லாஹ் ரசூலை மறந்தீங்கன்னு சொன்னா சோதனை இருக்காது. கானல் பலாவு ஹஃபீஃபன், பலா இருக்குது, முசீபத் இருக்குது, ரொம்பவும் லேசா இருக்கும் என்று சொல்லி காட்டுது. எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, இதற்கெல்லாம் முன்னோடியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், இது கால லஹு நபி, இது நினைத்து பாருங்கள், கால லஹு ரப்புஹு, ரட்சகன் அவர்களுக்கு சொல்லி காட்டின யாருக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அஸ்லிம், நீங்க கட்டுப்படுங்க. கால அஸ்லம்து ரப்பில் ஆலமீன்,
அகிலத்தார் இரட்சகனுக்கு நான் கட்டுப்பட்டேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். எல்லா விஷயத்திலும் கட்டுப்பட்டாங்க, இஹ்லாஸா இருந்தாங்க. அந்த இஹ்லாஸ் நம்மள்ட்ட இல்லை. தௌஹீத் இருந்தது, ஏகத்துவத்தின் தென்றலாக மறுவுருவமாக இருந்ததா குர்ஆன் பேசி காட்டுகிறது. முஹப்பத்தன் இல்லா, அல்லாஹ் மேல அதிகமாக காதல் அன்பு கொண்டார்கள். இனாபத்தன் இல்லா, அல்லாஹ்வை அப்படியே கட்டி அணைத்து உலுக்கினார்கள். பித்தாஅத்தி, வணக்க வழிபாடிலே அல் இபாதத்தி. ஒன்று தெரியும் எல்லாருக்கும், பெருநாள் விஷயத்தை சொல்லுவோம், வருஷம் சொல்கிறது தான். குடும்பமே கட்டுப்பட்டது. சொன்னாங்க மகன்ட, அருமை மகனே, நமக்கு எல்லோருக்கும் தெரியும், ஷார்ட்டாக சொல்லிடுறேன். உன்னை அறுப்பதாக கனவு கண்டேன் குர்ஆன் சொல்லி பேசி காட்டுகிறது சூரத் சாஃபாத். உடனேயே மகன், அல்லாஹ் அப்படி ஏவினானா அதுக்கு நானும் கட்டுப்படுறேன். தகப்பனாரும் கட்டுப்பட்டார், மகனாரும் கட்டுப்பட்டார் என்பதை குர்ஆன் பேசி காட்டுகிறது. ஃபலம்மா அஸ்லமா வதல்லவுல் ஜபீன், ரெண்டு பேருமே கட்டுப்பட்ட, அசலமானா ரெண்டு பேருமே கட்டுப்பட்டார். வதல்லவுல் ஜபீன், முகங்கப்பர கடத்தினார்கள். அல்லாஹ் அழைத்து உண்மை செய்து விட்டுருங்கன்னு சொன்னார். அதிசயத்தை உலகத்திலே பார்க்கலாம். அருமைக்குரிய சகோதரர்களே, உங்களிடத்தில் தக்வா இருந்தால், உங்களிடத்தில் இறையச்சம் இருந்தால், அல்லாஹ்வை முழுமையாக நம்பினால், நீங்களே உங்களுக்கு அல்லாஹ் எத்தனையோ முன்னறிவிப்புகளை இல்ஹாமாக அல்லாஹ் போடுவான். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் நபி அல்லையே? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் நபி அல்லையே? ஆனால் இவ்வாறு செய்திருப்பதாக குர்ஆன் என்ன செய்து சொல்லி காட்டுது. இவ்வளவு பாருங்க, அல்லாஹ் அந்த காட்டில் கொண்டு கொடுங்கன்னு சொன்னான். இன்னைக்கு மனித சங்கமே அங்கே தான் 24 மணி நேரம் இருக்குது. கண்கூடாக போய் பார்த்துட்டு வரோம். இந்த காபத்துல்லாவில், ஹரம் ஷரீஃபில் அங்கே கொண்டு விட சொல்லி அல்லாஹ் பச்சளம் குழந்தையும் அன்னை ஹாஜராவையும் விட சொன்னோம். அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்து காட்டுறான். விட்டுட்டு வந்தாங்க. ரப்பி நீ அஸ்கந்து மின் துரியத்தி, என்னுடைய குடும்பத்தை அல்லாஹ் அங்கே விட்டுட்டு வந்திருக்கேன். பிவாதின், பள்ளத்தாக்கிலே, கைர் ரீசனிங், விவசாயமே கிடையாது, அங்கே விட்டுட்டு வந்திருக்கேன். அல்லாஹ்வே நீ தான் பாதுகாக்கணும், உன்னுடைய கட்டளைக்கு எங்க விட்டுருக்கேன். மனைவி கேட்டாங்க, உம்மு இஸ்மாயில் கேட்டாங்க, ஹாஜரா கேட்டாங்க, விட்டுட்டு பேசாமல் போயிடுறாங்க. ஃபகாலத், அந்த அம்மையார் கேட்டாங்க, அல்லாஹ் அமரக்க, அல்லாஹுவா உங்களுக்கு ஏவினான் என்று கேட்டாங்க. உடனே இப்ராஹிம் சொன்னா, ஆமா. அப்போ அல்லாஹ் ஏவினானா ஒரு காலம் எங்களை என்ன செய்ய மாட்டான், கைவிட மாட்டான் என்று சொன்னார்கள். கடைசி வரையும் கைவிடலை. உலக அதிசயமாக இருக்கிறது, அஜாயிபா இருக்கிறது, அந்த ஜம்சம் யாரால வந்தது என்பதை இந்த நேரத்தில் பார்க்கிறோம். கடைசியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்க்கிறோம், நெருப்பு குன்றத்திலே போடப்படுகிறார்கள். இறுதியாக சொன்ன வார்த்தை அப்படியே அல்லாஹ் கட்டுப்பட்ட வார்த்தை. அல்லாஹ் போட சொன்னானா, அல்லாஹ் நானா அது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆகிர் கவுல் இப்ராஹிம், கடைசியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குன்றத்தில் சொன்ன வார்த்தை, நெருப்பு எரியக்கூடிய நேரத்தில் ஹீன உல்கிய ஃபின்னார், நெருப்பு குண்டத்தில் போட்ட பிறகு ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். இதுதான் மகத்தான கட்டுப்பாடு. பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நேரத்தில், கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், உடல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, ஆன்மா ரீதியாக, மன உளைச்சல் ரீதியாக வரக்கூடிய நேரத்தில் இந்த வார்த்தை மிகப்பெரிய சக்தி வாய்ந்த விட்டோஃபார் உள்ள வார்த்தையாக இருப்பதாக இமாம்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் இல்லாஹி வஹதா, அல்லாஹ்வுக்கு எல்லா விஷயங்களையும், நமக்கு சாதகமாக இருக்கட்டும், நம்ம பாதகமாக இருக்கட்டும், அது நிக்காஹாக இருக்கட்டும், அல்லது நம்ம பொருளாதாரமாக இருக்கட்டும், அது மையத்து வீடாக இருக்கட்டும், அல்லது நல உள்ள வீடாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் ரசூல் எப்படி முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள், அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கிறான், அந்த கட்டுப்பாடு உள்ளவர்களாக நம்ம எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே சேர்த்து வைப்பானா என கூறி முதல்ல நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத், ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத் வ தரக்னா அலைஹி ஃபில் ஆஹிரீன். மிகப்பெரிய கட்டுப்பாட்டுக்கு எடுத்துக்காட்டு குர்ஆனும் பேசுகிறது, ரசூலும் ஒப்புக்கொள்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ஹலீலா ஆக்கிட்டான். எந்த நபிக்கும் அந்த ஹலீல் பட்டம் கிடையாது, நண்பர் என்ற பட்டம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு நண்பரே தேவையில்லை. அல்லாஹ் பல்வேறு இடத்துல வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல முன்மாதிரி இருக்குதுன்னு சொல்லி காட்டுறான். இன்னும் சில இடத்துல வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மார்க்கத்தை தான் பின்பற்றுங்க, மில்லத் அபீக்கும், உங்கள் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மார்க்கத்தை பின்பற்றுங்கன்னு சொல்லி காட்டுறான். காரணம் என்ன தெரியுமா? அனைத்து ஹதீஸையும் ஆய்வு செய்த இமாம் இப்னு கஸீர் சொல்லி காட்டுவார், அல் இஸ்லாமுல் இல்லாஹி வஹதா, அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட மறுஉருவமாக திகழ்ந்தார் என்று சொல்லி காட்டுவாங்க. அருமைக்குரிய சகோதரர்களே, அதனாலே தான் வதரக்னா அலைஹி ஃபில் ஆஹிரீன், அல்லாஹ் தஆலா அவரை கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்களை புகழுக்குரியதாக ஆக்கி வச்சுட்டு போயிருக்கான். அல்லாஹ் அவருடைய புகழை விட்டு வச்சிருக்கோம் கியாமத் நாள் வரைக்கும். அது மட்டும் இல்லை, அவங்களும் கேட்டாங்க அல்லா இடத்துல, வஜஅல்லி, இறைவா எனக்கு செய்யக்கூடிய உதவி ஒன்று தான், லிசான சிதத்தும் ஃபில் ஆஹிரீன், பின்வரக்கூடிய சமுதாய மக்கள்
என்னை நற்பேர் பெற்றவனாக என் குடும்பத்தையும் என்னை சார்ந்த பிள்ளைகளையும் செய்ய வேண்டும் என்று அல்லா இடத்துல வேண்டுதல் வச்சாங்க. அல்லாஹ்வுத்தால அவங்க புகழ உயர்த்துவோம் என்று சொன்னால், அதனால் இன்னைக்கு பார்க்குறோம் ஹஜ்ஜில் அவங்க செய்யாத அமலுக்களும் இல்லை, அவங்கள எண்ணாத இடங்களும் இல்லை. உம்ரால அவங்க செய்யாத இடம் இல்லை, அவங்க காரணத்தோடு சஃபா மர்வா ஓடினாங்க. நம்ம அதோடைய சின்னமாக நினைத்து அந்த சரித்திரத்தை நினைச்சு நம்ம நினைச்சோம் போகிறோம். உதுஹியால அவங்க நினைக்காம அந்த காரியம் முடியலை. ஹுத்பா ஜும்மாவில் அந்த சலவாத்து இப்ராஹிமுடைய திருநாம், அது பேர் எப்படி பெயர் வச்சிருக்காங்கன்னா சலவாத்து இப்ராஹிமியா என்று பேர். அந்த பேருக்கு அவங்களுடைய திருநாமம் சொல்லாமல் முடிவடையில்லை. தொழுகையில அத்தஹியாத்தில் அவங்க பேரை சொல்லாமல் தொழுக கூடாது. ஃபத்வா ஐமத்தில் அர்பா, நான் மதுஹபுடைய ஃபத்வா கடைசி அத்தஹியாத்தில் ஃபர்த். அதுபோல ஜனாசா தொழுகையில் அவங்களுடைய பேர் உச்சரிக்கப்படுகிறது. எப்படி துவா கேட்குறதா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்த மாதிரி இங்கே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தா போகணும், அந்த அளவுக்கு தான். ஏன்னா துவா மேலே போகணும். இங்கே இப்படி உதாரணம் காட்டப்படுகிற ஒரே இடம் தான். அருமைக்குரிய சகோதரர்களே, அதானுக்கு பின்னால் அவங்களுடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது. எனவே அல்லாஹுக்காக நாம் வாழ்ந்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மளை மறுமையிலே நற்பெயர் பெற்றவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கிருவான். அப்படிப்பட்ட தௌஃபீக் உள்ளவர்களாக வல்ல ரஹ்மான் நம் யாவர்களையும் ஆக்கிருவான் என கூறி என்னுடைய ஹுத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.